சரியா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இயேசுவாகிய பிள்ளை உடல் அளவிலும் மனதளவிலும் வளர்ந்தது என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக ஆவியிலே பலன் கொண்டது என்றும் பார்க்கின்றோம். பிள்ளை ஞானத்தினால் நிறைந்திருந்தது, ஏனெனில் தேவனுடைய கிருபை அந்த பிள்ளையின் மேல் இருந்தது என்றும் நாம் கற்றுக்கொள்கின்றோம். அப்படியானால் தேவனுடைய கிருபையானது நம்மேல் இருந்தால் நாம் சரீர அளவில் மட்டுமல்ல, ஆன்மீக அளவிலும் வளருவோம். அவருடைய கிருபை நம்மேல் இருந்தால் ஆவியிலே பலன் கொள்ளுவோம். எதையும் ஆராய்ந்து கஷ்டமான சூழ்நிலையிலும் நமக்கு ஆண்டவர் மனதளவிலே பலன் தருவார் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக அவருடைய கிருபை, அவருடைய அருள் நமக்கு இருந்தால் நல்ல ஞானம் தருவார். யார் எந்த காரியத்தை சொன்னாலும் அந்த காரியம் சரியா தவறா, இதை செய்தால் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் கொள்ளுமா என்பதை பகுத்தறிந்து கொள்ளத்தக்க ஞானமாகிய பொக்கிஷத்தை நமக்கு தருவார். ஏனென்றால் இயேசுவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ஒரு பெற்றோர் தன் குழந்தையை படிப்பு, ஞானம் என்ற கனவோடு பிள்ளையை வளர்த்தார்கள். ஆனால் அவனுக்கு தெய்வத்தை பற்றி கூறுவதற்கு அவர்கள் நேரம் ஒதுக்கவில்லை. அவன் ஆண்டவரை தேடவும் நேரம் கொடுக்கவில்லை. எல்லா நேரத்தையும் படிப்பிற்கே செலவழித்தார்கள். காலங்கள் உருண்டோடியது. நன்றாக படித்திருந்தான், நன்றாக சம்பாதித்தானே தவிர பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், மனைவியை அனுசரித்து போக வேண்டும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆகவே அவன் வாழ்க்கையில் தோற்று போனான். அதனால் என்ன பிரயோஜனம் பெற்றோருக்கு? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே, நீர் வளர்ந்தது போல என் பிள்ளைகளை வளர்த்து தாரும். நீர் ஆவியில் பலன் கொண்டது போல என் பிள்ளைகளுக்கு சரீர ஆன்மீகத்திலே பலன் தாரும். என் பிள்ளைகளுக்கு ஞானம் தாரும் ஐயா என்று கேட்கிற போது அவர் தருவார். என் பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை தாருமப்பா என்று சொல்லி கேட்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம எதையும் செய்துவிட முடியாது. ஆண்டவரிடம் கேட்போம், அவர் தருவார். ஆகவே நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த நேரத்திலும் யாரெல்லாம் எனக்கு ஞானம் வேண்டும், என் பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டும், பலவீனமான எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் கணவருக்கும் பலன் வேண்டும், உம்முடைய கிருபையை அளவில்லாமல் தாருமையா என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் நீர் ஞானத்தையும் கிருபையும் நீர் கொடுத்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.